சார் கவிஞர் வாலி கவிதை படிச்சிருக்கீங்களா? கவிஞர் கண்ணதாசன் கவிதை படிச்சிருக்கீங்களா? கவிஞர் வைரமுத்துடைய வரிகள் படிச்சிருக்கீங்களா? நான் முத்துக்குமார் கவிதை படிச்சிருக்கீங்களா? கவிஞர் பச்சைமுத்து கவிதை படிச்சிருக்கீங்களா? அது யார் கவிஞர் பச்சைமுத்து? இது புது கவிஞரா இருக்கே, யாருமா? மரியாதை யாருமா அந்த கவிஞர்னா மரியாதை கொடுக்கணும் சார். அந்த புத்தகம் நான் வாங்கி படிக்கிறேன். அந்த கவிஞர் யாரு, எந்த ஊரு, அவர் வரலாறு பத்தி சொல்லு. வரலாறு எல்லாம் ஒண்ணும் வேணாம், பெரிய வரலாறு எல்லாம் இல்ல. கவிஞர் பச்சைமுத்து அப்படின்னு ஒரு கவிஞர் இருக்காரு சார். அத ஷார்ட் ஃபார்ம்ல வந்து முத்துன்னு சொல்லுவாங்க. என் புருஷன் தான் சார். ஓம் புருஷன் கவிஞர். கவிஞர் சார். என்ன கவிதை எழுதுனா அப்படி சார்? சிரிக்காதீங்கய்யா. கவிஞர் வாலி கண்ணதாசன் அவங்களுக்கு ஈக்குவலா இல்லனாலும் அந்த வரிகள் கூட பக்கத்துல சொல்ற அளவுக்கு கவிஞர். என்ன கவிதை எழுதினார் சொல்லு. ஒரு கவிதைக்கு ஒரு புள்ள சார். ஒரு கவிதைக்கு ஒரு புள்ள பிறந்துச்சா? ரெண்டே கவிதை தான், 2 புள்ள பெத்த. சத்தியமா சார், ஒரு புள்ளைக்கு ஒரு கவிதை. என்ன கவிதை அது? ஒரே கவிதை. என்ன தெரியுமா? முதலிரவு அன்னைக்கு எல்லோருக்கும் உயிரெழுத்து ஆவில் தொடங்குகிறது. எல்லோருக்கும் உயிரெழுத்து ஆவில் தொடங்குகிறது. எனக்கு மட்டும் உயிரெழுத்து நீ என்று தொடங்குகிறது. 10 மாசத்துல ஒரு புள்ள. கவிதைக்கு ஒரு புள்ள. அடுத்த கவிதை உடனே சொல்ல. டீசன்ட் பாய், ரொம்ப டீசன்ட் சார். கொரோனா டைம்ல 9 வருஷம் கழிச்சு ஒரே கவிதை. என்ன கவிதை தெரியுமா மஞ்சுநாதன்? ஓ மாப்பிள்ள என்ன தெரியுமா? ஒரு நிமிஷம். கவிதை சொன்னது அது புருஷன், புள்ள பெற்றது அது. நீ என்ன இடையில தலை நீட்டுற? இது என்ன பழக்கம்டா? நீ சொல்லுமா. கவிதை, 2வது கவிதை. கொரோனா டைம்ல போன வாரம் நீ அஷ்டமி, இந்த வாரம் நீ நவமி, என் உயிரே நீதான் கௌதமின்னு சொன்ன 2வது புள்ள பெத்த சார். இன்னமே கவிதை சொல்ல வேணாம்னு சொல்லு. ஏன்? அடுத்த புள்ள பிறந்தாலும் பிறந்துடும். இப்ப கவிதை சொல்றது இல்ல சார். 2 கவிதை போதும்னு சொல்லிட்டேன். போதும்னு சொன்னாலும் அத நீ பாதி நான் பாதின்னு வாழணும்னு சொன்னது எங்களை நகரத்து வாழ்க்கை சார். அதுகிட்ட சொல்லு. கவிதை வந்தா சொல்லுங்கடா. யாரா வேணாம்னா